பெருமதிப்பிற்கும் உரிய பெரியார்களே, தாய்மார்களே, சங்கைக்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ். புனிதமான ரமலான் மாதத்தினுடைய 12வது நாளினுடைய தராவியை முடித்துக்கொண்டு இந்த திருக்குர்ஆனின் விளக்கத்திற்குரிய மஜ்லிஸில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று சரியாக 15 ஜுஸுக்கள் நிறைவடைந்திருக்கின்றன. இன்று சூரத்துல் நஹ்ல் என்ற அத்தியாயம் ஓதி முடிக்கப்பட்டு சூரா பனி இஸ்ராயில் என்ற அத்தியாயமும் ஓதி முடிக்கப்பட்டு சூரத்துல் கஹஃப் என்ற அத்தியாயம் ஆரம்பிக்கப்பட்டு முடிகின்ற நிலையில் இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இன்று ஓதப்பட்ட சூரா நஹ்ல் என்ற அத்தியாயத்தினுடைய வசனங்களில் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும்போது, இன்னல்லாஹ யஅமுரு பில் ஆத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பக்ய் யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். இந்த வசனம் ஒரு முக்கியமான ஒரு வசனம். இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்புக்குரிய வசனம் இதுவல்ல என்றாலும் இதனுடைய கருத்தை லேசாக சுட்டிக்காட்டி அடுத்து நாம் பேச இருக்கக்கூடிய தலைப்புக்கு போகலாம். இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், நிச்சயமாக அல்லாஹ் யஅமுரு உங்களுக்கு ஏவுகிறான் பில் ஆத்லி, எல்லா நிலைகளிலும், அது ஒரு நிர்வாகமாக இருந்தாலும், அது ஒரு அரசாங்கமாக இருந்தாலும், குடும்பமாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், அல்லது கவுன்சிலிங் போன்ற பொதுவான ஒரு பஞ்சாயத்தாக இருந்தாலும், இது மாதிரியான அத்தனை அம்சங்களிலும் நீதத்தை கடைபிடிக்குமாறு அல்லாஹ் ஏவுகிறான். வல் இஹ்சான், மேலும் அனைத்து விதமான மக்களோடும் நல்லுபகாரத்தன்மையோடு நடந்து கொள்ளுமாறும் அல்லாஹ் ஏவுகிறான். வ ஈதாஇ தில் குர்பா, மேலும் இரத்த பந்த உறவினர்கள் என்று சொல்லப்படக்கூடிய நெருக்கமான உறவினர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்றும் அல்லாஹ் ஏவுகிறான். வாத்திதல் குர்பா வல் மிஸ்கீன இன்னல்லாஹ யஅமுரு பில் ஆத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பக்ய், மேலும் அருவருப்பான காரியங்களிலிருந்தும் தடுக்கப்பட்ட மானக்கேடான காரியங்களிலிருந்தும் அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்யக்கூடிய வரம்பு மீறல்களை போன்ற அந்த விஷயங்களை விட்டும் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் உங்களை தடுக்கிறான். யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன், அல்லாஹ் நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு இதை உபதேசம் செய்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இந்த வசனத்தை எடுத்துக்கிட்டா ஒட்டுமொத்தமான ஒரு அற்புதமான வாழ்க்கைக்கு தேவையான ஒரு கருத்து நிரம்ப பெற்றிருப்பதை இந்த வசனத்தை பார்த்து நாம் அறிந்து கொள்ள முடியும். எனவேதான் 2ஆம் உமர் என்று சொல்லப்படக்கூடிய உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய அரசாங்கத்தினுடைய சமயத்தில், அவர்கள் ஆட்சி காலத்தில் ஒவ்வொரு ஹத்தீபுக்கும், குத்துபா பிரசங்கம் செய்யக்கூடியவர்களுக்கும் இந்த வசனத்தை ஓதிதான் 2வது குத்துபாவை முடிக்க வேண்டும் என்று சட்டமிட்டார். அந்த அடிப்படையில் தான் நம்ம இன்னைக்கு என்ன செய்கிறோம், 2வது குத்துபாவை முடிக்கும் போது இன்னல்லாஹ யஅமுரு பில் ஆத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பக்ய் யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் அப்படிங்கிற அந்த வசனத்தை ஓதி கடைசியாக நம்ம முடிக்கிறோம். இது ரொம்ப ஒரு முக்கியமான கருத்து உள்ள ஒரு வசனம் என்ற காரணத்தினால் இது நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம் உடைய ஒரு வசனமாகும். நாம் இன்னைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்புக்கு உரிய திருவசனம் என்று சொன்னால், சூரா அல் கஹஃப் என்ற அத்தியாயத்தில் 32வது வசனம் முதல் 44வது வசனம் வரை அல்லாஹ் தஆலா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறான். நபியே, உதாரணம் காட்டி கூறுங்கள். வத்ரிபு லஹும் மஸலர் ரஜுலைன், ரெண்டு மனிதர்களை
உதாரணமாக காட்டுகிறேன். ஜஅல்னாலி அஹதிஹிமா, அந்த 2 பேரில் ஒருவருக்கு ஜன்னத்தை நீ 2 தோட்டங்களை தந்திருந்தோம். மின் அனாபி, அது திராட்சை கொடிகளுடைய ஒரு பெரிய தோட்டம். கில்தன், அதாவது மின் அனாபி அப்பப்புனாகுமா பினகலி. இங்கே எப்படி நம்ம தென்னை மரம் பனை மரம் இது தோப்பா இருக்குதோ, அரபு நாடுகளில் பேரீச்ச மரம் தான் தோப்பு. அந்த பேரித்த மர தோப்புகள் சூழ்ந்து இருக்கும். நடுவில் என்ன இருக்கும்? அந்த திராட்சை கொடிகள் நிரம்பி இருக்கும், பச்சை பச்சையே இருக்கும். இப்படி தோட்டத்தை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்கும். நுழைஞ்ச உடனே இப்படி பசுமையான பேரித்த மர தோட்டம். அதற்கு அடுத்து திராட்சை பழம் தோட்டம். இந்த கில்தல் ஜன்னத்தை ஆத்தத் உக்குலா வலம் தகுதி மின் விஷயம் பஜ்ஜர்னா ஹிலாலஹுமா நஹர். தண்ணி இறைக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை, இடையில ஆறு ஓடும். அப்போ எப்பவுமே அந்த தோப்பும் சரி அந்த தோட்டமும் சரி பச்சை பச்சையே இருக்கும். அதனுடைய பிரயோஜனங்களை அது கொடுத்து கொண்டிருந்தது. இந்த செல்வத்தை பெற்றிருந்த அந்த மனிதன் இன்னொருவர் ஏழ்மையானவர். தப்சீர்ல எழுதும்போது 2 பேரும் நண்பர்கள் எழுதுறாங்க. ஒருத்தர் ஏழை, இன்னொருத்தர் தோட்டம் துறவுகளுக்கு சொந்தமான நிலச்சுவான், ஜமீன்தார். ஊர்லாம் சொல்லுவோம், பெரிய நிலவரனுக்கு சொந்தக்காரருக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? ஜமீன்தார்னு சொல்லுவோம். ஜமீன்தார்ங்கிறது தமிழ் வார்த்தை கிடையாது, அது அரபி வார்த்தை. ஜமீன் தான் பூமின்னு அர்த்தம். அதாவது உருதுல ஜமீன் தான் பூமின்னு அர்த்தம், ஆஸ்மான்டா வானம் அர்த்தம். ஜமீன்தார் அப்படின்னா நிலச்சுவான், பூமிக்கு சொந்தக்காரர், பெரிய பறந்து விரிந்த ஒரு பூமிக்கு சொந்தக்காரர் அப்படிங்கிறதுக்காக தான் ஜமீன்தார் சொல்லுவோம். அப்படிப்பட்ட மனிதன். ஆனா அந்த ஜமீன்தார் இருக்கிறார் பாருங்க, அந்த நிலப்பொருளுக்கு சொந்தக்காரர் சும்மா சாதாரண இல்லை, ஃபுல்லா எல்லாமே விளைச்சல் இருக்கு. இந்த தோட்டத்தில் அவர் நுழைஞ்சிட்டாலே அதை எல்லாம் வரிசைப்படுத்தி சொல்றான். ஏறக்குறைய ஒரு 12 வசனத்தின் மூலமா எல்லாம் இந்த விஷயத்தை சொல்றான். அதை உள்ள நுழைஞ்சிட்டாலே அவருக்கு மகிழ்ச்சி ஏற்படும், ரொம்ப சந்தோஷப்படுவார். அவர் தம்பிக்காரு. இன்னொரு தப்சீர்ல என்ன எழுதப்படுதுன்னு சொன்னா, அவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி. ஒருத்தர் ஏழ்மையானவர், இன்னொருத்தர் நிறைய செழிப்பான செல்வங்களுக்கு சொந்தக்காரர், நிறைய தோட்டத்துறவுகளுக்கு சொந்தக்காரர். அந்த தோட்டத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே அவருக்கு அப்படியே சந்தோஷமா இருக்குமா. அவர் சொல்லுவாராம், தன்னுடைய தம்பியை பார்த்து சொல்லுவாராம், அதாவது நான் செல்வத்தாலும் செல்வத்தாலும் அதிகமானவன், எனக்கு ஆள்லாம் நிறைய இருக்கிறாங்க. அப்போ நான் பணக்காரனா இருக்கிறதுனால செல்வமும் எனக்கு நிறைய இருக்கு, கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய நிறைய ஆட்களும் எனக்கு இருக்கிறார்கள். நான் அப்படி இருக்கிறேன், நீலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எப்போ பார்த்தாலும் தன்னை பெருமைப்படுத்தி தன்னுடைய அந்த தோழர் அல்லது அவருடைய சகோதரரை மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பார். இப்படி இருக்கும்போது அவர் சொல்லுவாராம், நிச்சயமா நான் இந்த மாதிரிலாம் நான் இருக்கிறேன், மறுமைன்னு ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்படியே மறுமைன்னு வந்துருச்சாக்கு இதே மாதிரி தோட்டம் அங்கே எனக்கும் கிடைக்கும் அப்படின்னு பெருமையாக சொல்லுவாராம். பணம் வந்துட்டாலும் பெருமை, அகங்காரம், ஆணவம் சில நேரங்களில் சில பேருக்கு வந்துடுதுல, எல்லாரையும் சொல்லல, சில பேருடைய நிலைமை அப்படிதான் இருக்கு. இப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இவர் இப்படி பேசிக்கிட்டே இருந்த உடனே ஒரு தடவை அந்த தோட்டத்துக்கு போறாரு. பார்த்தா அந்த தோட்டமே சூறாவளி காற்றால் சுழட்டி அடிக்கப்பட்டு கட்டாந்தர மாதிரி கிடக்கு, ஒண்ணுமே இல்லை. இது அல்லாஹ் சொல்லும்போது வலவுலாயை தகல்த, அந்த சகோதரர் பார்த்து சொன்னாரா, வலவுலாயை தகல்த ஜன்னத்துக்கு கொடுத்த மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா இன் தரணி அன அக்கல்ல மின்க மாலம் வலதா. சொல்லுவாரா, நீ இந்த தோட்டத்தில் நுழையும் போதெல்லாம் உன்னைய பற்றி பெருமை பேசுனிய, நீ அல்லாஹ்வுடைய ஆற்றலை நினைச்சு பார்த்துருக்கலாம்ல, கொடுத்த இப்படி சொல்லியிருக்கலாமே, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு கொடுத்த செல்வம் இது
அல்லாஹ் நாடியது தான் யாருக்கும் கிடைக்கும். லா குவத்த இல்லா பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டுதான் எல்லா விதமான ஆற்றலும் கிடைக்கும் அப்படின்னு நீ சொல்லியிருக்கலாங்க. அப்படி சொல்லாம நீ உன்னைய பத்தி பெருமை பேசுனதுனால இப்ப என்னாச்சு, எல்லாமே அழிஞ்சு தரமட்டமா போச்சே அப்படின்னு அந்த சகோதரர் சொன்னார். கடைசியா அந்த 12 வசனங்களை சொல்லி கடைசியா முடிக்கும் போது அல்லாஹ் என்ன சொல்ல தெரியுமா, ஹுனாலிக்கல் வலாயத்து லில்லாஹில் ஹக், உதவிங்கிறது அல்லாஹ்வுடைய கையில தான் இருக்கு. இதை எப்பவுமே நீங்க மறந்துடாதீங்க. ஹுனாலிக்கல் வலாயத்து லில்லாஹில் ஹக், அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் ஒருவனுக்கு தான் பாதுகாக்கும் தன்மை இருக்கிறது. ஹுவ கைரும் சவாபன் வ கைரும் உக்பா, நன்மை கொடுப்பதிலும் தண்டனை கொடுப்பதிலும் அல்லாஹ் மிக சிறந்தவன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி இந்த வசனத்தை முடிக்கிறான். குடும்பம் என்ற பொது தலைப்புக்கு கீழே துணை தலைப்புகளை கொண்டு பேசிக்கொண்டு வரக்கூடிய நாம் இங்கே பெற வேண்டிய படிப்பினைக்குரிய ஒரு தலைப்பு என்ன தெரியுமா, குடும்பம்னு இருந்தா எல்லாருமே சமமா பணக்காரங்களா இருக்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கிறணும். அண்ணன் தம்பி 3 பேர் சொன்னா 3 பேருமே வேற வேற லெவல்ல இருப்பாங்க. ஒருத்தர் எல்லாம் நல்ல ஐயாக்கி வச்சிருப்பான். ஒரு குடும்பம்னு வச்சுக்கிட்டா அந்த குடும்பத்தில் ஒருத்தர் மட்டும் நல்ல பணக்காரா இருப்பார். சில நேரங்கள்ல அப்படி இருப்பான். இவர் நினைச்சுக்கிறாரு நம்ம திறமையை கொண்டு சம்பாதிச்சோம், நம்ம பணக்காரங்களா ஆயிட்டோம், இந்த சொத்து ஃபுல்லாக நமக்கு தான் சொந்தம் அப்படின்னு நினைப்பாங்க. அல்லாஹ் அப்படி வைக்கல. உலகத்தினுடைய நிலைமை எப்படி வச்சிருக்காங்கன்னா, சில பேருக்கு கொடுத்து சோதிப்பான், சில பேருக்கு எடுத்து சோதிப்பான். ஒரே குடும்பத்தில் எப்படி வச்சிருப்பான், மேடு பள்ளங்கள் நிறைந்த வாழ்க்கையாக தான் அல்லாஹ் வச்சிருப்பான். ஒருத்தருக்கு உயர்வு கொடுத்துருப்பான், ஒருத்தருக்கு தாழ்வு கொடுத்துருப்பான். இந்த செல்வம் கொடுக்கப்பட்ட மனிதர் நல்லா புரிஞ்சுக்கிறேன்னு, தன்னை அண்டி இருக்கக்கூடிய சுற்றிலும் இருக்கக்கூடிய உறவுகள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு இவர் கொடுத்து உதவுகிறாரா இல்லையா பார்க்கறதுக்கு தான் இவருக்கு செல்வத்தை கொடுத்துருக்கான். இந்த செல்வம் கொடுக்கப்பட்ட மனிதர் அவருக்காக மட்டும் கொடுக்கப்படவில்லை, தன்னை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றத்தாருக்கு இவர் உதவி செய்கிறாரா இல்லையாங்கிறத பார்க்கறதுக்கு தான் அல்லாஹ் கொடுத்து சோதிக்கிறான். அதனால சொல்லுவாங்க, ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, ஒரு மனிதனுக்கு ஏழ்மையை கொடுத்து அல்லாஹ் சோதிக்கிறதை விட ஒரு மனிதனுக்கு வழங்கப்பட்ட சோதனையிலே பெரிய சோதனை என்னன்னு சொன்னா அவனுக்கு செல்வத்தை கொடுத்து சோதிக்கிறது தான். கஷ்டம் வந்தால் நிச்சயமா அல்லாஹ் நினைப்போம், அல்லாட்ட கொஞ்சமாவது என்ன செய்வோம், கெஞ்சுவோம், அல்லாஹ் எனக்கு கஷ்டத்தை போக்கியா, அல்லாஹ் கடனை போக்கியா, அல்லாஹ் தாங்க முடியலையா அல்லாஹ் அப்படின்னாலும் அழுவோம். செல்வம் வந்துட்டா என்ன தெரியுமா, கொஞ்சம் நினைச்சதை கூட மறந்துடுவோம். 5 வக்து பள்ளிவாசலுக்கு தொழுதுகிட்டு இருந்தவர் இமாமை பார்த்து சொல்லுவார், நல்லவங்களை பார்த்து சொல்லுவார், ரொம்ப கஷ்டப்படுறேன், துவா செய்யுங்க, நீங்களா உங்கள் மாதிரி சீதேவினா துவா செஞ்சா எல்லாம் ஏற்றுக்குவோம், துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லுவார். யாரோ நல்லவங்க கையேந்தி துவா செஞ்சிருப்பாங்க, அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பரக்கத்து உண்டாயிரும். ஒரு கடை வைப்பாரு, அடுத்து ஒரு கடை வைப்பாரு, செல்வம் கொளிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் என்ன ஆயிரும் தெரியுமா, பள்ளியாசலுக்கு வர்றதே நின்று போயிடும். ஒரு உண்மையான மனிதனுடைய தன்மை எப்படி இருக்குன்னு சொன்னா, செல்வம் பெருக பெருக நன்றி கூடணும். நன்றி உள்ளவனாக நீ இருந்தால் உனக்கு வழங்கப்பட்ட செல்வத்தை அல்லாஹ் அதிகப்படுத்துவான் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எதுக்காக வேண்டி நம்ம நன்றி செலுத்துறோமோ அந்த செல்வம் பெருகும். உடல்நலத்துக்காக வேண்டி அல்ஹம்துலில்லாஹ் சொன்னோமா அந்த உடல்நலம் கூடும். செல்வத்துக்காக வேண்டி அல்ஹம்துலில்லாஹ் சொன்னோமா அந்த செல்வம் கூடும். இந்த மாதிரி எதற்காக வேண்டி அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக இருந்தோமோ அந்த செல்வம் கூடுமே தவிர குறையாது. ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம், செல்வம் கூட கூட அல்லாஹ்வை கொஞ்சம் கொஞ்சமா மறந்துடுவோம். அலம்மா ஆத்தாவும் மின்பாதி மா பகிலுமி மத்தவல்லவும் முடியும். அலம்மா ஆத்தாவும் மின் பதலி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியினுடைய காலத்தில் இருந்த ஒரு மனிதருடைய வரலாற்றை பற்றி குர்ஆன்ல பேசுறான். அவர் எப்படி இருந்தாரு, அந்த மனிதர் ரொம்ப ஏழ்மையா இருந்தார். தொழுது முடிப்பாரு, எந்திரிச்சு உடனே ஓடி போய்ப்பார். நபியினுடைய சபையிலாம் உட்கார மாட்டார். அவருடைய காரணம் வேற, இன்னைக்கு எந்திரிச்சு ஓடுற காரணம் வேற. அவர் எந்திரிச்சு போய்ப்பாரு. நபி கூப்பிட்டாங்க, என்ன நானும் உனக்கு கவனிச்சுக்கிட்டே இருக்கிறேன், இப்ப பார்த்தா தொழுதுட்டு உடனே கிளம்பி போயிடுறேன், என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்டாங்க. யார சொல்லலாம், என் மேனியை மூடிக்கொண்டு வரக்கூடிய ஒரே ஒரு போர்வை தான் என்கிட்ட இருக்கு. என் மனைவி தலையை மூடி தொழுவணும், அதுக்கு வசதி இல்லை. தலையை மூடி தொழுவணும், அதுக்கு வசதி இல்லை. அதனால
நான் போய் தொழுது முடிச்சுட்டு இந்த போர்வையை கொடுத்தாதான் தலையை மூடிட்டு அவங்க தொழுவாங்க. அதனால ரொம்ப ஏழ்மையா இருக்கு, ரொம்ப கஷ்டப்படுறேன். நீங்க கேட்டதுனால சொல்லுங்க, சொல்லலாம், எனக்காக துவா செய்யுங்க, பரக்கத்துக்காக துவா செய்யுங்க அப்படிங்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உனக்கு செல்வம் கொடுக்கப்பட்டு நீ நன்றி இல்லாமல் இருப்பதை விட செல்வம் இல்லாமல் நீ இருப்பது ரொம்ப மேல், அதனால நீ பொறுமையாயிரு அப்படின்னா. அப்போ நபிக்கு புரிஞ்சிருக்கு, இவருக்கு செல்வம் வந்தா குதிரைக்கு கொம்பை கொடுத்தா அல்லாஹ் ஏன் குதிரைக்கு கொம்பை கொடுக்கல? ஆடு மாட்டுக்கு கொம்பை கொடுத்த மாதிரி குதிரை கொடுத்துருந்தா என்ன ஆயிடும்? மேலே உட்காந்துருக்கிற ஒரு மோதி கீழே ரெண்டு பேர். அதனால தான் அல்லாஹ் தஆலா குதிரையின் குணம் அறிந்து கொம்பை கொடுக்கல அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழில் பழமொழி சொல்லுவாங்க. இப்போ யாருக்கு என்ன கொடுக்கணுங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியும். நம்ம என்னதான் தலைகீழாக நின்றாலும் நிச்சயமா நமக்கு கொடுக்கறது தான் அல்லாஹ் கொடுக்கும். கீழே விழுந்தாலும் ஒற்றை மனம் தான் ஒட்டும். அந்த மாதிரி இவர் என்ன செய்யறாரு? நபிட்ட அடுத்த நாள் வர்றாரு. நபிக்கு தான் தெரிஞ்சிருச்சு நம்ம ஏழை. அவர் சொல்றாரு, ரொம்ப கஷ்டப்படுறேன் யாரை சொல்லலாம், என் வீட்லேயும் சொல்றாங்க, உங்களுக்கு துவா செய்ய சொல்லி துவா செய்ய யாரை சொல்லலாம் அப்படின்னு 2-3 நாள் இப்படி கெஞ்சுறாரு. நபி பார்த்துட்டு ஒரு ஆட்டை கையில் கொடுத்து சொன்னாங்க, அல்லாஹ் இந்த ஆட்டில் உனக்கு பரக்கத் செய்வோம் போ அப்படின்ட்டாங்க. ஆடு அப்படி மந்தையாக பெருகி பெரிய செல்வம் பெருகிடுச்சு. ஆட்டு மந்தை, ஒட்டக மந்தை, அப்படி அவருடைய செல்வம் பெருகிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தொழுகைக்கு வர்றது நின்று போச்சு. ஜும்மாவுக்கு மட்டும் வந்துருந்தாரு, ஜும்மாவுக்கு வர்றதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு கேட்டாங்க, என்னப்பா ஆச்சு? நான் எப்போ பார்த்தா நான் காட்டில் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன்னா அந்த ஆடு அந்த ஒட்டகங்களை எல்லாம் நான் கணக்கு பார்க்கறதுல மேய்க்கிறதுல இப்படி இருக்கிறதுனால என்னுடைய என் நேரம் இப்படி போய்கிட்டு இருக்கு, இப்போ பள்ளிக்கு வர முடியல, நான் அங்கேருந்து தொழுதுகிறேன். அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜக்காத்தை கடமையாக்கிட்டான். ஜக்காத்தினுடைய ஆமீல்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட அனுப்புகிறாங்க. அவர்கிட்ட போய் கேட்டோடனே அவர் திமுறா சொன்னார், பணம் வந்துருச்சுல. அதுக்கு முன்னால் பணிஞ்சு வந்தார். பணம் வந்தோடனே திமுரு வந்துருச்சு. சொன்னார், நான் நபிட்ட வந்து பேசுகிறேன், இது என்ன ஏதோ ஒரு அரசாங்கம் வரி போடுற மாதிரி இருக்கு அப்படி கேட்டேன். ஏதோ ஒரு அரசாங்கம் ஒரு வரி போடுற மாதிரி இல்லையா இருக்கு, நான் சம்பாதிச்ச சொத்துக்கு ஜக்காத்தா, இது என்ன வரி மாதிரில தெரியுது அப்படின்னு சொன்னார். உடனே வந்து சஹாபாக்கள் சொல்லிட்டாங்க, இப்படி சொன்னார் யாரை சொல்ல, அவங்கள்ட்ட வந்து நேரடியாக பேச வராங்க. வரவே இல்லை. கொஞ்ச நாள் ஆணிச்சு திருப்பி ஆளாக்குறாங்க. திரும்பவும் ஆளை திருப்பி அனுப்பிட்டார். 3 தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புனாங்க, திருப்பி அனுப்பிட்டார். நபி அவர்கள் சொல்லிட்டாங்க, இன்னமே வந்தால் யாரும் வாங்காதீங்க, ஜக்காத்து வாங்கக்கூடாது. வந்தார், ஜக்காத்தை கொடுத்தாரு. நபி சொல்லிட்டாங்க, போ திரும்பி போ, வாங்க மாட்டேன் போ அப்படின்ட்டாங்க. அப்படி அழுதுகிட்டே போனார். முனாஃபிக்காயிட்டார். பாக்கபஹும் நிஃபாக்கன் நல்லா சொல்றோம் குர்ஆன்ல. இந்த செல்வம் வந்ததுக்கு பின்னால் அவருடைய மனசுல நிஃபாக் வந்துருச்சு நல்லா சொல்றோம். செல்வம் கடைசியில அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் வந்தார். இந்த ஜக்காத்தை வாங்கிருங்க அப்படின்னு சொன்னார். நபியே வாங்காத ஜக்காத்தை நான் எப்படி வாங்க, போப்பா அப்படின்ட்டாங்க. உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் வந்தார், வரட்டிட்டாங்க, போ. நபி வாங்கல, அபூபக்கர் வாங்கல, நான் எப்படி வாங்க, போ. உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் வந்தாரு. உஸ்மான் ரலியல்லாஹு சபையில கிடந்து திரண்டாரு, வாங்கப்பட்ட போ அப்படின்ட்டாங்க. நபியே வாங்கல, நபிக்கு மாற்றம் செய்வாங்களா சஹாபாக்கள்? பணம் பத்தும் செய்யும், அந்த மாதிரி புத்தியை மாற்றும். அதனால நம்ம ஒரு குடும்பத்தில் நம்ம செல்வம் படைத்தவர்களாக இருப்போமே, ஆனால் பிறரை மட்டம் தட்டக்கூடியவர்களாக மாறிவிடக்கூடாது. குறிப்பாக நம்முடைய இரத்த பந்த உறவுகளை உதாசீனப்படுத்தக்கூடியவர்களாக மாறிவிடக்கூடாது. இவர் என்ன செஞ்சாரு? இந்த தோட்டக்காரர் உதாசீனப்படுத்தினார், மட்டமா பேசினார். அந்த சகோதரர் சொன்னார், தோட்டத்தில் நுழையும் போது அல்லாஹ் நினைச்சிருக்கலாமே, அப்பா இப்போ பாரு தோட்டமே போயிருச்சு, அநியாயம் நீ அழிஞ்சு போயிட்டியே அப்படின்னு சொன்னார். அப்படிங்கிற விஷயத்த நமக்கு பாடகமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். இதுல நம்ம செல்வம் நம்மளை அறியாமலே நம்முடைய உள்ளத்துல வந்து ஒரு பெருமிதத்தை உண்டாக்கும். பார்த்தீங்களா? அந்த நேரத்தில் அல்லாஹ் நினைக்கணும். அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வசனம் இதே இதுல, வலவுலா தகல்த ஜன்னத்தக குல்த மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லாஹ். அப்துல்லா இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏதாவது அவருடைய செல்வங்கள்ல அவர்களுடைய உள்ளத்தை பிரமிக்கக்கூடிய வகையில ஒரு ஆச்சரியமா தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா உடனே மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லாஹ்னு சொல்லுவாங்க. அது அந்த செல்வத்தின் மீது ஏற்படக்கூடிய ஆபத்துகளை போக்கும். நம்ம பிள்ளைய பார்த்தா நமக்கு அழகா தெரியும் வச்சுக்கோங்களேன், உடனே மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லாஹ் அப்படி சொல்றோம். நம்ம வீட்டுக்கு போறோம், நம்ம கட்டின வீடு, வெளியிலேருந்து நம்மளை பார்த்த உடனே நமக்கே ஒரு பிரமிப்பா இருக்கு,
நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கு அப்படிங்கும்போது மனசுக்குள்ள சொல்லிக்கிறோம், மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா. அதே போல நம்ம வண்டி வாங்கியிருக்கிறோம், அந்த வண்டியை நம்ம பார்த்தோடனே நம்மளுக்கே ஒரு பிரமிதம் ஏற்படுது, பார்க்கறதுக்கு அழகா இருக்கு, மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா சொல்லிக்கிறோம். இப்போ எது எது விஷயத்தில் நம்முடைய உள்ளத்தில் ஒரு கவர்ச்சி ஏற்படுதோ, நமக்கே ஒரு பிரமிப்பு ஏற்படுதோ, அந்த இடத்துல என்ன செய்யணும், மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா அப்படின்னு சொல்லிக்கணும். ஆனால் நம்மளாம் என்ன செஞ்சிடறோம், மாஷா அல்லா மட்டும் போடுறதோட சரி, அது ஓதுறதே கிடையாது. ஆதாமின் பதுலி ரப்பி பெருசா இருக்கும், ஆனால் பதுலி ரப்பின்னு யாருமே நினைக்கிறதே கிடையாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் உலகத்துல சில பேருக்கு கொடுத்து சோதிப்பான், அந்த சோதனை தான் பெரிய சோதனை. அதனால அல்லாஹ் நமக்கு செல்வத்தை கொடுக்கும்போது நம்ம எதை செய்யக்கூடாது, நம்ம திறமையால் வந்தது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்முடைய உள்ளத்துல, அந்த எண்ணம், அந்த தலைக்கணம் ஒருபோதும் நம்முடைய உள்ளத்துல வந்துடக்கூடாது. நம்ம செல்வத்திற்கு உண்டான அந்த கடமைகளை நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும். பாகப்பிரிவினை சட்டத்தை பத்தி அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்ல தெரியுமா, பாகப்பிரிவினைக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாத உறவினர்கள் அந்த இடத்துக்கு வந்தா கூட பங்கு வைக்கக்கூடிய இடத்துல அவர்கள் வரும்போது அவர்களுக்கு ஏதாவது கொடுங்கிறான் அல்லாஹ். அவங்களுக்கும் அந்த சொத்துக்கு சம்பந்தமே இல்லை, ஆனா வர்றாங்க, அந்த நேரத்தில் அவங்களுக்காக ஏதாவது கொடுங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான்னு சொன்னா, உறவு என்பது அவ்வளவு முக்கியமானது. அதுல குறிப்பா அண்ணன் தம்பி என்ற உறவு என்பது மிக மிக முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, யா ரசூலுல்லாஹ், எனக்கு காசு பணம் இருக்கு, எனக்கு காசு பணம் இருக்கு, ஆனா என்னுடைய இன்னொரு சகோதரர் இருக்கிறார், அவர் ஏழ்மையானவர், எப்ப பார்த்தாலும் பள்ளிவாசல்ல போய் உட்கார்ந்துக்கிறார், தொழுகைன்னு இருக்கிறார், சரியா சம்பாதிக்க போறதில்லை, இப்படி இருந்துட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட நானும் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன், ஆனா அவர் குடும்பத்துக்கு நான் தான் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இவர் சம்பாதிக்காம இருக்கிறது தப்பா இல்லையா அது வேற விஷயம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, உன் சகோதரருடைய தேவையை நிறைவேற்றக்கூடிய வகையில நீ உதவி செய்வதன் காரணத்தினால் அவர் செய்யக்கூடிய அமலினுடைய நன்மை உனக்கும் கிடைக்கும், அதனால நீ உதவி செய் அப்படின்னு சொன்னாங்க. உதவி செய்வதை நிறுத்தாத அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால நம்ம குடும்பங்கள்ல தேவைப்பட்டவங்க இருக்கிறாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு உதவி செய்து வாழ்வது என்பது மிக முக்கியமானது அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம். அல்லாஹ் தஆலா நமக்கு செல்வம் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த செல்வத்தை எந்த விதத்திலும் நம்முடைய தலைக்கணத்துக்கும் பெருமைக்கும் காரணமாக ஆக்கிடக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தை, இந்த வரலாற்று சம்பந்தமான ஆயத்தை ஏன் இறக்குனான்னு சொன்னா, ஆசிபுல் வாயில்னு ஒருத்தர் இருந்தார் மக்காவில், பெரிய பணக்காரர், ஆசிபுல் வாயில். அவர் சம்பந்தமாக இறக்கப்பட்ட வசனங்கள் குர்ஆன்ல ஏராளமா இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னா ஆத்தைனா கல் கௌசர் அவர்னால தான் இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்னார், எனக்கெல்லாம் 10 ஆம்பளை பிள்ளை இருக்கு, இந்த முகமதுக்கு ஆம்பளை பிள்ளையே இல்லை, பிறந்ததெல்லாம் சின்ன வயசுலேயே மூத்தா போச்சு, எல்லாம் பொம்பளை பிள்ளையா வச்சுட்டு இருக்காரு. எப்போ இந்த முகமது வந்து மூத்தா போயிட்டாரோ அவர் இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தின மார்க்கமும் அப்படியே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொன்னார். சந்ததி இல்லாதவர், கேவலமா பேசணும். அல்லாஹ் என்ன சொன்னா தெரியுமா, இந்த உலகத்துல வழங்கப்பட்ட ஒரு வாரிசுகள், செல்வங்கள் அனைத்தும் இந்த உலகத்தோட அழிஞ்சு போயிருக்கு. மறுமையில அல்லாஹ் என்ன கொடுக்குறானோ அதுதான் அழிவு இல்லாது. நேற்றோட நம்ம சொன்னோம், அதை குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்லயே. சின்ன வசனம், அழகான கருத்து அல்லாஹ் சொல்றான், இன்னா அத்தைனாக்கல் கௌசர், நபியே உங்களுக்கு கௌசர் என்ற தடாகத்தை தந்திருக்கும் மறுமையில். அது சாதாரண செல்வம் இல்லை, சாதாரண செல்வம் இல்லை. நாளை மறுமையினுடைய அந்த பயங்கரமான தாகத்தினுடைய அந்த தீவிரம் எப்படி இருக்குன்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கடல் நீர் முழுவதையும் நல்ல தண்ணீராக ஆக்கி ஒரு மனிதனுக்கு வழங்கப்பட்டாலும் அந்த தாகம் தீராது. அப்படி ஒரு தாகம், கடுமையான தாகமா இருக்கும். ஆனா அந்த நேரத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்கரங்களால் அந்த ஹவுலுல் கௌசர் தண்ணீரினுடைய 1 மீட்டர் தண்ணீர் அத்தனை தாகத்தை தீர்க்கும். அதுக்கப்புறம் தாகமே வராது. அப்ப அந்த தண்ணீருக்கு எவ்வளவு பெரிய பவர் இருக்கும். அந்த தண்ணீருடைய பொறுப்பை யாருக்கு இருக்கு? இன்ன ஆத்தைனா கல் கௌசர், நபியே உங்களுக்கு கௌசரை தந்திருக்கிறோம். ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அந்த கஷ்டங்களை போக்கக்கூடிய ஒரு தன்மை 2 விஷயத்துல இருக்கு. ஒன்று தொழுகையில இருக்கு, இன்னொன்று குர்பானியில இருக்கு.
வாழ்க்கையில் யாராவது உடம்பு சரியில்லாமல் போயிட்டாங்க, நம்ம குடும்பத்தில் நமக்கு வசதி இருக்குன்னு சொன்னால் ஒரு ஆடை குர்பானி கொடுத்து ஏழைகளுக்கு பங்கு வச்சு கொடுத்துருக்கு. அல்ல நிச்சயமாக அதன் மூலமாக நம்மளுக்கு சிக்காவாக தருவோம். நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைப்போம். அதனால பசல்லி நபியே நீங்கள் தொழுவீரா நிரப்பிக்க உங்களுடைய இரட்சகனுக்கான தொழுங்கள், மன்ஹர் அறுத்து பலியிடுவீரா, இன்ன ஷானி அக்க ஹுவல் அப்தர் உங்களுடைய விரோதியாக இருக்கக்கூடிய அந்த ஆசிபுன் வாயில் இப்படி சொன்னானே அவன்தான் சந்ததி இல்லாதவன். 10 ஆம்பளைக்குள்ள அவனுக்கு, ஆனா அல்லாஹ் சொல்றான் அவன் தான் சந்ததி இல்லாதவன். இன்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்ததியின் பெருக்கம் உலகத்திலே பல இடங்கள்ல இருக்காங்க. ஆனா ஆசிபுன் வாயிலுடைய பரம்பரை யாராவது இருக்காங்க இந்த உலகத்துல? எவனுமே கிடையாது. இதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையினுடைய பதிவு. அது மட்டுமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சூரத்து மரியம் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அஃபரஐத அல்லதி கஃபர பி ஆயாத்தினா வகால லஊதயன்ன மாலம் வ வலதா அத்தலஅ அல் கைப அம் இத்தகத இன்த ரஹ்மானி அஹ்தா. அல்லாஹ் சொல்லி காட்டுறான் சூரத்துல் மரியம் என்ற அத்தியாயத்தில் 77வது வசனம் முதல் 80வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் சொல்றான், அஃபரஐத அல்லதி கஃபர பி ஆயாத்தினா நம்முடைய வசனங்களை மறுக்கக்கூடியவனை பார்த்தீர்களா, வகால லஊதயன்ன மாலம் வ வலதா ஆசிபுன் வாயில பத்தி அல்லாஹ் சொல்றான். தஃசீர் எழுதுறான், நாளைக்கு மறுமையில் ஒன்று இருந்தால் மறுமையிலும் இதே போல செல்வங்கள் எனக்கு கிடைக்கும் சொன்னான். அல்லாஹ் என்ன கேட்கிறான் தெரியுமா, அத்தலல் கைப அமித்தகத இந்த ரஹ்மானி அஹ்தா. இது என்ன மறைவான விஷயத்தை அறிந்து வச்சிருக்கிறானா மறுமையிலே இவனுக்கு செல்வம் கிடைக்கிறதுக்கு, அல்லது அல்லாஹ்ட்ட வந்து ஒப்பந்தம் வாங்கிட்டு வருவார். ரஹ்மான் ஆகிய அல்லாஹ்ட்ட போய் ஒப்பந்தம் வாங்கிட்டு வந்தே, அல்லாஹ் நாளைக்கு மறுமையிலே எனக்கு செல்வத்தை கொடுக்கும், நான் அந்த உலகத்தை விஐபி அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் வாங்கிட்டு வந்திருக்கானா? ஒன்றும் கிடையாது. கல்லா இல்லை, அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு தன்னுடைய செல்வத்தின் மூலம் பெருமை அடித்தவர்களின் அந்த வார்த்தைகளை கூறி அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறான். அரஐதல்லதி யுகذிபு பித்தீன் ஃபதாலிகல்லதி யதுல் யதீம் வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கீன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இது யாரு? அபூஜஹல் சில அறிவிப்பு ஆசிபுன் வாயின் சொல்றான். பணம் நிறைய இருந்தது, அவன்கிட்ட காசு பணம் இருந்துச்சு, செல்வம் இருந்துச்சு, ஆனால் அவன் வந்து ஏழைகளுக்கு கொடுக்காம இருந்தான். இதுதான் அல்லாஹ் சொல்றான், அரஐதல்லதி யுகذிபு பித்தீன் மறுமையை மறுக்கக்கூடிய மனிதனை பார்த்தீரா, அவன் என்ன செய்கிறான்? மறுமையை மறுக்கிறான். ஃபதாலிகல்லதி யதுல் யதீம் அனாதைகளை விரட்டுகிறான், சாப்பாடு கொடுக்காம விரட்டுறான். அதாவது அரஐதல்லதி யுகذிபு பித்தீன் ஃபதாலிகல்லதி யதுல் யதீம் வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கீன் ஏழைகளுக்கு உணவு கொடுப்பதற்கு தூண்டுவதும் இல்லை, தானும் சாப்பாடு கொடுக்கறதில்லை, அடுத்தவர்களையும் தூண்டுவதும் இல்லை. அப்படிப்பட்ட மட்டமான குணம் உள்ளவர் அப்படின்னு நல்லா பேசுறான். இப்படி பல வசனங்களை நல்லா பேசக்கூடிய அதே சமயம் இந்த உதாரணத்தை பற்றி, தோட்டக்காரனுடைய இந்த உதாரணத்தை பற்றி அல்லாஹ் சொல்றானே, இதுவும் ஆசிபுன் வாயினுடைய விஷயமாக சொல்லப்பட்ட விஷயம்தான் என்று சொல்கிறார். அருமையான பெருமக்களே, இங்கே நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, எந்த ஒரு நிலையிலும் அல்லாஹை மறக்கக்கூடாது. இன்னைக்கு சூரத்து கஹுப் ஏன் இறக்கப்பட்டுச்சுங்கிறதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம், யூதர்கள்ட்ட வர்றாங்க. மக்காவிலிருந்து மக்கா காப்பீர்கள் யூதர்கள்ட்ட வர்றாங்க. அவங்க தான் வேதம் படித்தவங்க. ஒரு நபி, கடைசி நபி வந்திருக்கதா என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறார் முகமது. அவரை நாங்கள் மடக்கணும்னு சொன்னால் என்ன செய்யுது, நீங்கள் ஏதாவது எங்களுக்கு வந்து குழு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. யூதர்கள் சொன்னாங்க, எங்கள் வேதத்தில் இருக்கு 3 கேள்வியினுடைய பதில் வந்து நபியா இருந்தால் மட்டும்தான் தெரியும். அந்த 3 கேள்வியை நான் சொல்றேன், அதை போய் அவர்கிட்ட கேளுங்க. அவர் பதில் சொல்லிட்டாருங்க, அவர்தான் நபி அப்படின்னாங்க. ஒன்று என்னன்னு சொன்னா, ரூஹ் என்றால் என்ன? இரண்டாவது என்னன்னு சொன்னா, கஹுப் வாசிகளின் வரலாறு என்ன? இரண்டாவது. மூணாவது, உலகத்தை ஆட்சி செய்த துல்கர்னைனுடைய விஷயம் என்ன? இந்த 3 விஷயத்தை கேளுங்க. அந்த காப்பீர்கள் சந்தோஷமா வந்து நபிட்ட வந்து கேட்ட உடனே நபி சொன்னாங்க, வலா தகூலன் ஷைஇன் இன்னி ஃபாயிலுன் தாலிக கதா. போயிட்டு வாங்க, நான் அல்லாஹ்ட்ட கேட்டுங்க, நாளைக்கு நான் சொல்றேன் அப்படின்ட்டாங்க. இந்த விஷயத்தினுடைய பதில் நாளைக்கு சொல்றேன்.
அடுத்த நாள் அந்த கூட்டம் வர்றாங்க, அல்லாஹ் வஹி இறக்கல, நாளைக்கு வாங்கிறாங்க. 15 நாள் ஆச்சு, அல்லாஹ் வஹி இறக்கவே இல்லை. 15 நாள் ஆச்சு. அல்லாஹ் பார்த்துட்டு தானே இருக்கிறான் அந்த மக்கள். அப்போ மக்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஆஹா முகமதுக்கு தெரியல பதிவு, அப்போ அவர் கடைசி நபி இல்லை அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போதான் அல்லாஹ் ஆயத்தை இருக்கான், சூரத்துல் கஹ்ஃபை இறக்கி வச்சு இடையில அல்லாஹ் சொல்றான், வலா தகூலன்ன லிஷைஇன் இன்னி ஃபாயிலுன் தாலிக கதா. எந்த ஒரு விஷயத்தையும் நாளைக்கு சொல்றேன் நாளைக்கு செய்யறேன்லாம் சொல்லாதீங்க. இல்லா ஐயஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் சொல்லாம. எந்த ஒரு விஷயத்தையும் நம்முடைய திறமையின் மீது நம்பிக்கை வைத்து நாளைக்கு முடிச்சிடலாங்க எல்லாம் சொல்லாதீங்க. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நான் முயற்சி பண்றேன், நாளைக்கு முடிச்சிருவோம், அல்லாஹ்வுடைய நாட்டம், இப்படி சொல்லணும். அதே மாதிரிதான் செல்வம். அப்போ அல்லாஹ் தஆலா இந்த அத்தியாயத்தின் மூலமாக 2க்கு பதில் சொல்லியிருக்கான். சூரத்துல் கஹ்ஃப்ல கஹ்ஃப்வாசிகளை பத்தி பேசிட்டான், துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி பேசுறான் அல்லாஹ் தஆலா. இந்த 2க்கு பதில். அதுக்கு முந்தின அத்தியாயத்துல யஸ்அலூனக அனிர் ரூஹ், ரூஹை பத்தி கேட்கிறார்கள், உயிரை பத்தி கேட்கிறார்கள். குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி, இதுக்கு உனக்கு சம்பந்தமே இல்லை, அது அல்லாஹ்வுடைய கையில உள்ளது. ரூஹை பத்தி நீங்க கேட்காத, அல்லாஹ்வுடைய கையில உள்ளது, அதை நான் யாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். கண்ணியமானவர்களே, இதுல 2 விஷயத்தை நம்ம கத்துக்கிறோம். ஒண்ணு, என்னதான் பெரிய ஒரு குபேரனாக நம்ம இருந்தாலும், செல்வாக்கு படைத்தார் செல்வம் படைத்தவனா இருந்தாலும், நம்ம செல்வத்தின் மீது என்ன செஞ்சிடக்கூடாது, அப்படியே தலைக்கணம் கொண்டுடக்கூடாது. எப்பவுமே லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், மாஷா அல்லாஹ், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அப்படின்னு சொல்றோம். அடுத்த ஆளுக்கு வாக்களிக்கும் போது கூட ஒரு விஷயத்தை நாளைக்கு செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யாதீங்க, உங்க திறமையின் மீது நம்பிக்கை வச்சு சொல்லாதீங்க, இன்ஷா அல்லாஹ் சொல்லி சொல்லுங்க அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். ஆக குடும்பம் என்று வருகிற போது அல்லாஹ் தஆலா சில பேரை ஏழ்மையாக ஆக்கி வச்சிருப்பான், சில பேரை வசதியாக ஆக்கி வச்சிருப்பான். வசதி உள்ளவர்கள் தங்களுடைய வசதியின் மீது தலைக்கணமோ பெருமையோ அகந்தையோ அகங்காரமோ கொள்ளக்கூடாது. ஏழ்மையான மக்களுக்கு உதவி செய்து வாழக்கூடிய ஒரு பணிவும் அவரிடத்திலே வர வேண்டும் என்ற அற்புதமான பாடத்தை இந்த வசனங்களின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லித் தருகிறான். அல்லாஹ் தஆலா நமக்கும் அப்படிப்பட்ட பேணுதலாக பணிந்து வாழக்கூடிய, நமக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்திற்கு நன்றி கடனாக வாழக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.